50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு செல்லக்கூடாது என்ற தேர்தல் ஆணையத்தின் கெடுபிடியால் தமிழ்நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகைக்கான ஆடுகள் விற்பனை பாதிக்கப்பட்டிருப்பதாக கால்நடை வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கால்நடை விற்பனைக்கு புகழ்பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சந்தையில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி அதிகாலையிலேயே ஏராளமான ஆடுகள், கோழிகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. ஆனால் தேர்தல் ஆணையத்தின் கெடுபிடிகள் எதிரொலியாக குறைந்த அளவிலேயே வியாபாரிகள் விராலிமலை சந்தைக்கு வந்திருந்தனர். வழக்கமாக ரம்ஜான் பண்டிகை நாட்களில் ஒரே நாளில் 1 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனை நடைபெறக்கூடிய நிலையில் இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் கெடுபிடிகளால் 30 முதல் 50 லட்சம் ரூபாய் வரையே விற்பனை நடைபெற்றிருப்பதாக கால்நடை வர்த்தகர்கள் கூறுகின்றனர். வியாபாரியும் வர்றதுக்கு தான் பணம் கொண்டு வரதுக்கு 50 ரூபா தான் கொண்டு வச்சுடுறாங்க. 50 ரூபா தான் இருக்கணுங்கிறாங்க. அதுவும் 4 பேர் சேர்ந்து வந்தால் அதையும் பிடிக்கிறேங்கிறாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. இருக்கிறது வரத்தும் கம்மி, வியாபாரமும் கம்மி. கீழே சின்ன பள்ளிப்பட்டிலேருந்து வரேன். 16 ஆடு கொண்டு வந்தேன். ஆடு விற்பனையே இல்லை. ஆடெல்லாம் நின்றுட்டு தான் இருக்குது. எலெக்ஷன் டைம்னால ஆடெல்லாம் விற்க மாட்டுது. பணம் எடுத்து வர முடியலை. வியாபாரியெல்லாம் வரல. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் மேலூர் சந்தைக்கு தும்பைப்பட்டி, எட்டிமங்கலம், மேலவளவு, பட்டூர் உள்ளிட்ட கிராமங்களில் இருந்து ஏராளமான ஆடுகள், கோழிகள் கொண்டு வரப்பட்டன. கால்நடைகள் வரத்து அதிகரித்திருந்த போதிலும் தேர்தல் ஆணைய கெடுபிடிகளால் வழக்கமான வெளி மாவட்ட வியாபாரிகள் வராததால் கால்நடை சந்தை களையிழந்து காணப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.